ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனிட் 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த யூனிட்லேருந்து நான்மணிக்கடிகை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பொது தமிழுக்கு யூனிட் வைஸாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான்மணிக்கடிகை பார்க்க போகிறோம். நான்மணிக்கடிகை வந்து 6th ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ண கஷ்டம் பாருங்கள். நான்மணிக்கடிகை ஃபஸ்ட்டு வந்து பாடல் பார்த்தலாம். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு. இது வந்து பாடலின் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். ஓகேங்களா? இந்த பாடல் வரிகளை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. பாடலின் பொருள்: குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள். அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே. ஸோ இந்த பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள். அப்பெண்ணுக்கு விளக்கு பண்பில் சிறந்த பிள்ளைகள். அந்த பண்பில் சிறந்த பிள்ளைகளுக்கு வந்து விளக்காக இருப்பது வந்து கல்வி. அந்த கல்விக்கு விளக்கு வந்து நல்லெண்ணங்கள். ஸோ அவ்வளோதான் மீனிங். ரொம்ப ரொம்ப சிம்பிள். குடும்பத்தோட விளக்கு பெண். அப்பெண்ணிற்கு விளக்கினை போன்றவர்கள் வந்து அப்பெண் பெற்ற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அந்த கல்விக்கு விளக்கினை போன்றது நல்லெண்ணங்கள். ஒரு பாடலை படித்து பண்ணி அதோட பொருளை படிக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு நினைவு வரும், மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட் வந்து சொற்பொருள். மடவார், மடவார் என்பதன் பொருள் பெண்கள். தகைசால் பண்பில் சிறந்த, மணக்கினிய மனத்துக்கு இனிய, காதல் புதல்வர் அன்பு மக்கள், ஓதின் எதுவென்று சொல்லும்போது, புகழ்சால் புகழை தரும், உணர்வு நல்லெண்ணம். நெக்ஸ்ட் வந்து ஆசிரியர் குறிப்பு. நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். அதில் வந்து விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். கொஸ்டின்ஸ் இப்படின்னு கேட்கலாம். விளம்பி நாகனாரில் வந்து விளம்பி என்பது ஊர் பெயர். ஓகேங்களா? நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். இப்போ நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். அதில் வந்து விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது இயற்பெயர். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நூல் குறிப்பு. நான்மணிக்கடிகை 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நமக்கு தெரியும் 17 மேல் கணக்கு நூல்கள் இருக்குது, 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது. அதில் நான்மணிக்கடிகை வந்து 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். இந்த நான்மணிக்கடிகையில் கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். அப்போது நான்மணிக்கடிகை அதோட பொருள் என்னென்னா, நான்னா 4, மணினா மணி, கடிகைனா அணிகலன். அப்படின்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். நான்மணிக்கடிகைனா 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது பொருள். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கூட்டில் கொடுத்து கேட்டுருவாங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. இதுவும் கொஸ்டினாக கேட்குறதுல வாய்ப்புகள் அதிகம். நான்மணிக்கடிகையின் ஒவ்வொரு பாடலும் 4 நோட் பண்ணிங்க, 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றது. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ். மடவார் என்பதன் பொருள் பெண்கள், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மனக்கினியனா மனதுக்கு இனிய, உணர்வுனா நல்லெண்ணம். நெக்ஸ்ட் வந்து கோடிட்டு இடத்தை நிரப்புக. நான்மணிக்கடிகை டேஷ் நூல்களுள் ஒன்று. தெரியும், நான்மணிக்கடிகை 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். அடுத்து வந்து மனைக்கு விளக்கம் மடவார். அந்த பாடல்கள் படிச்சிருக்கோம்ல, மனைக்கு விளக்கம் மடவார். மடவார்னா பெண்கள். அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு வந்து கல்வி. இதுக்கு தான் நம்ம வந்து பாடல் வரியை நல்லா தெளிவாக படித்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு வந்து கல்வி. இந்த பாடலில் வந்து குடும்பத்தோட விளக்கு பெண், பெண்ணோட விளக்கு புதல்வர்கள், அந்த பிள்ளைகளோட விளக்கு வந்து கல்வி, அந்த கல்வியோட விளக்கு வந்து நல்லெண்ணம். அதை தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடிகை என்பதன் பொருள் அணிகலன். ரெண்டாவது கொஸ்டின். விளம்பி என்பது டேஷ் பெயர். விளம்பி என்பது ஊர் பெயர். ஓகேங்களா? விளம்பி நாகனாரில் விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். ஸோ அவ்வளோதான். யூனிட் 7 நான்மணிக்கடிகை பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் எக்ஸாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.